ஹலோ, ஹாய். ராதாகிருஷ்ணன், எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு தான் இந்த காணொலி, யாருக்கும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு தான். பல பேர் உங்களுக்கு ஏன் முட்டு கொடுக்காங்கன்னு விளங்குது. ஏன் முட்டு கொடுக்குறாங்க? முட்டு கொடுக்குறது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு நாம் நினைக்கப்படாது, நமக்கு பின்னால் ஒரு டீம் இருக்கு, நமக்கு சப்போர்ட் ஆதரவு இருக்காங்கன்ற அர்த்தம் இல்லை. முட்டு கொடுக்குறது ஒரு மரம் இருக்கு. ஒரு மரம் இருந்துச்சு, காற்றுல ஏழாமலுக்கு என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு அது என்ன செய்யலாம், அந்த மரத்தை அழிக்கல, அதே பாவம் பிழைச்சி போட்டுமென்னு சொல்லி அந்த வீட்டு ஓனர் என்ன செய்வான், ஒரு கம்பவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தை நிமித்தி முட்டு கொடுக்குவான். இருக்கும் வரை பிழைச்சிட்டு போகணும். அதான் முட்டு கொடுக்குறது பலம்னு நினைக்கக்கூடாது. நேரடியாக பேசணும். ராதாகிருஷ்ணன், நான் இந்த வீடியோ போடுறது நான் அறிமுகமாகணும், இந்த வீடியோ போய் பப்ளிக் ஆகணும் இல்லை. எனக்கண்டு ஒரு சேனல் இருக்காது என்ற தொழில் விஷயமா. இது உங்களுக்காண்டி மட்டும். உங்களுக்காண்டி யார் தெரியுமா? இந்த குரூப், இந்த அறம்பாடி சித்தரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த குரூப்புக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. முக்கியமாக ராதாகிருஷ்ணன், உங்களோடு நான் ஒரே ஒரு நேர்காணல், ஒரு லைவ் வீடியோ போட்டுட்டா கலாஸ், என்னுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். அதனால் கடைசி மாட்டேங்குது வந்துட்டு இருக்கும். நிறைய ஒரு அம்மையார் சொன்னாங்க, அவங்களுக்காண்டி ஒரு தாய்க்குளம், என்ன நீங்கள் நடந்துகிட்டு தெரியுறீங்க, இருந்துட்டு பேசினா கொஞ்சம் தெளிவாக விளங்குங்கண்ணா. இப்போ அவங்களுக்கு விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ ஆடாமல் விட்டால் தான் அவங்க காதுக்கு போய் குரல் சேருங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு அம்மையார் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இன்னொரு ஆள் அதெல்லாம் நான் விடுங்க, இது எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம். மற்றது குழுவுக்குள் நிறைய பேருக்கு அறம்பாடி பாடலை பற்றி தெரியாது. அதனாடியும் என்ன செய்கிறோம், இதை விளக்குறேன் என் சார்பாக. இப்போ எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, ராதாகிருஷ்ணனையும் அறம்பாடி பாடலையோ அவதூறு கூறினால், இதை பொய்ப்பித்தால் அவருடைய உயிர் கலாஸ். இந்த பயத்துக்கெல்லாம் நான் இல்லை. ஆணித்தரமாக அறம்பாடி பாடலை நம்பியவர்கள் தான் 2 உயிர் போயிருக்கு. மற்றது அறம்பாடி பாடலை தூக்கி பிடித்தவர்கள் பற்ற செல்லு சிதைஞ்சிட்டு போய் தான் காணலாம். ஆனால் இப்போ அமைதியாக சைலண்டாக இருக்காங்க. தூண்டிவிட்டவர்கள், நீ வீடியோ போடு, நீ உண்மைப்படுத்தண்டு தூண்டி விட்டவர்கள் இன்னும் கூட சைலண்டாக இருக்காங்க. அவங்கள நான் தூக்கி எழுப்புறேன். தூக்கி போய் வருவாங்க, பேசுவாங்க. அதுக்கு அந்த பக்க துணையாக இருக்கார் ராதாகிருஷ்ணன். இவங்க தான் சிறுவனடியார் ரகசியமாக குழுவில் பயணிக்காங்க. அதுக்கு பக்க துணை, ராதாகிருஷ்ண பக்க துணை தான் இவங்க ராதாகிருஷ்ணன் சொல்லும் சிறுவனடியார் இவங்க தான். ரகசிய இயக்கம் குழுவில் ஒளிஞ்சிட்ருக்கு. இது ஒரு உள்நோக்கம், அரசியல் நோக்கம், வேறு நோக்கம், ஒரு தீய நோக்கம் தான். இது நல்ல நோக்கம் என்றால் நல்லது நடக்கும். இதுவரைக்கும் புழு ஆரம்பித்து அறம்பாடி பாடல் கெட்டதாக நடந்திருக்கு. மீண்டும் தொடர்வோம். இது உங்கள் கண்ணுக்கு இந்த காணொளி பட்டு நீங்கள் என்னோடு உரையாட வர வேண்டும். அதுவரை பிரயாணம் நடந்து கொண்டே இருக்கும் ராதாகிருஷ்ணன். ஓகே, நீங்கள் வாரீங்க, என்னோட பேசுகிறீங்க, நாம் தீர விசாரித்து இதை தீர்த்து கொள்வோம். மற்றபடிக்கு எனக்கு தனிப்பட்ட ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஏன் நீ இதை பேசுகிறாய், நீங்கள் எப்படி சொல்லலாம், நீ வேற்றும் இனம், மாற்று மதம், வேறு மொழி பேசின்னு சொன்னால் கூட இந்த குழுவில் என்னை பயணித்து இழுத்து அறம்பாடி பக்கம் என்னை வர வைத்தது நீங்கள். இப்போ நீங்கள் தான் முழு விருந்து உபசாரங்கள் செய்து என்னை வழி அனுப்பி வைக்க வேணும். இடையில் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு நீ போடா இவ்வளோ சாப்பிட்டு போகலாம் விடக்கூடாது. முழுதாக என்னை வயிறு நிறைய சாப்பிட்டு நன்றபடியாக வழி அனுப்பி வைப்பது தான் தமிழர்களுடைய பண்பாடு. அதேபோல் ஒரு விஷயத்தை சம்பூர்ணமாக முடித்து விட்டு செல்வது தான் தமிழர்களுடைய பண்பாடு. சந்திப்போம்.